ஹாய் மை ஃபேமிலிஸ். ஹாய். நம்மளாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எப்பவும் நம்ம வண்டியில் தானே போவோம். இன்னைக்கு வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக வர்றது, அதனால் ஒரு ஜாலியாக இருக்குது. வாங்க எந்த கோயில் என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து போக போக பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இதுதான் நம்ம ஊர் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட். இப்போதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இங்கிருந்து நம்ம ஊருக்கு போறதுக்குன்னா மட்டும் பஸ்ல ஊரு போட்ட க்ரௌடு வருங்க. பஸ்ல க்ரௌடு மட்டும் எங்க வருவாங்க எங்க போவாங்கன்னே தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் போகும், எல்லா பஸ்லயும் நின்று எப்படி கூட்டம் வலிவாங்க. எப்பயுமே அப்படித்தான். சரி வாங்க, இப்ப வந்து நம்ம எந்த பஸ்ஸுக்கு ஏறணுங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வழிகாட்டுதல் படி நம்ம போவோம் வாங்க. ராஜா ராஜா வாங்கி உமா இறங்குற நீ கை வலிக்குது பாருங்க. பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பஸ்ல தான் நம்ம ஏற போறோம். அவங்க ஃப்ரெண்ட்ல போயிட்டாங்க வாங்க. நம்ம வந்து அந்த பஸ்ல போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சீட் இல்லாத காரணத்தினால நம்ம அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அதுல போனா பாட்டு போடுவாங்க, இதுல வர பாட்டு போட மாட்டாங்க. அதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. சரி வெயிட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிழல்ல போய் நின்னுக்கலாம்னு போயிட்டாங்க. அந்த பஸ்ஸை தாண்டி இப்ப அடுத்த பஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப எங்க எத்தனை பஸ் போயிட்டு இருக்கோம்னா, தீர்த்தமலை கோயிலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அங்க ரொம்ப விசேஷமா நேரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் போனது கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கோம். அங்க செம்ம கூட்டமா இருக்குமாப்பா. ஆமா, எல்லா பஸ்ஸும் இப்ப பார்த்தாவே தெரியுது. எந்த பஸ் போனா ஏற முடியல, எல்லா பஸ்லயுமே ஹெவி க்ரௌடா இருக்கு. அடிச்சு பிடிச்சி ஏற வேண்டியதா இருக்கு. அப்படிதான் ஏறி வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து தீர்த்தமலை வந்து இறங்கியாச்சு. பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு ஒரு க்ரௌடுன்னு. இப்ப பஸ் எல்லாம் வந்து முன்னாடியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா கோயில் பக்கம் ரொம்ப க்ரௌடா இருக்குமா, தேர் இழுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப க்ரௌடா இருக்குன்னு எல்லாமே முன்னாடியே நிறுத்திட்டாங்க. நம்ம இங்கிருந்து நடந்துதான் போகணுமா. நமக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நன்னா இருக்காருல்ல, நன்னா சொல்லிதான் நான் வந்திருக்கோம். அதனால எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா பஸ்ல வரும்போது பஸ்ல எல்லாருமே அந்த கோயிலுக்கு வரவங்க நிறைய சொல்லிட்டு வந்தாங்க, நிறைய ஸ்டோரி எல்லாம் அந்த கோயிலை பத்தி சொல்லிட்டு வந்தாங்க. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. பஸ் எல்லாம் அதனால தான் முன்னாடியே நிறுத்திட்டாங்க, ரோடெல்லாம் பிளாக் ஆயிருங்கிறதுக்காக. இப்போ நீங்க அங்க சைட்ல பாத்துருப்பீங்க நெல்லெல்லாம் வந்து போட்டிருக்கிறத. அதை வந்து அவங்கவுங்க காட்டுல விளைஞ்சதை வந்து சிவனுக்கு வந்து காணிக்கே எடுத்துட்டு வந்து போடுறதாம் அந்த மாதிரின்னு சொல்லி என் தாத்தா சொன்னாரு. நம்ம வந்து பஸ்ல நிறைய ஸ்டோரி சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து இது ஒண்ணு. அதாவது போற வழியிலே நிறைய அன்னதானம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வர்ற வழியில தேடிட்டா வர்றோம், எங்க கூட கிடைக்கல, ஆனா அங்கங்க சாப்பிடுறாங்க. சரி வாங்க தேடி பார்ப்போம். எங்கேயாவது போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி போய் நல்லபடியா பார்க்கலாம் வாங்க. அன்னதானம் யாரும் கண்டுபிடிச்சாச்சு வாங்க. தட்டு என்னைக்கு வாங்குறோம். தட்டு இல்லையே, தட்டு அந்த பக்கம் வாங்கணுமோ. நம்ம வந்து சாப்பாடு வாங்க போய் பெருத்து ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அதனால சரின்னு ஐஸ் வந்து பை ஒன் கெட் ஒன், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா. சரி நான் ஐஸுக்கு வந்து போனாங்க. பாக்கலாம் போற வழியில எங்கேயாவது கிடைக்குமோன்னு பாக்கலாம் வாங்க. நாங்க வெற்றிகரமா வந்து தக்காளி சாப்பாடு வாங்கிட்டோம். ஒண்ணும் முடியல, ரொம்ப சூடா இருக்கு, வேக்காடுது. வாங்க நாங்க வந்து ரெடி செய்து உட்காந்துக்கோ. நாங்க வந்து சாப்பாடு வாங்கி முடிச்சுட்டு, ஆனா வந்து ரொம்ப சூடா இருக்கு. அந்த கேப்ல மோர் குடிச்சுட்டு நாங்க பாருங்க மோர் குடிச்சிட்டு இருக்கோம். சரி வாங்கி நம்ம வந்து ரொம்ப நேரமா நடந்துட்டே இருக்கோம். ஆனா கோயில் வந்த படம் காணோம். ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறதுனால 5 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்டாங்களாட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. போயிட்டே இருக்கோம், கோயில் வரும் நம்பிக்கையில. வாங்க போலாம். நம்ம அங்க போயிட்டு வந்து விளாடலாம். இந்த உப்பு வந்து தேர் மேல 3 டைம் சாமி கும்பிட்டு தேர் மேல போடணுமா. நாம பார்க்க வந்த தேர் இதுதான். ஆனா இந்த இவ்வளவு க்ரௌட்ல நம்ம எப்படி போய் சாமி கிட்ட பக்கம் போக போறோம்னு தெரியல. இந்த உப்பை வந்து கொட்டி சாமி கும்பிடணும் இல்லையா. வாங்க, செம்ம க்ரௌடா இருக்கு. தூக்கி போடுறா, கையில வச்சுக்கோ. நம்ம வந்து போய் தேர்ல போய் உப்பு போட்டு வந்துருவோம் வாங்க. செம்ம க்ரௌடா இருக்கு, எப்படி தெரியுது வாங்க. சரிடா.
ஆமா. வந்து வீடியோல போடுங்க அப்படிங்கிறாங்க. வந்து தோடு கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்க வந்திருந்தோம் பாருங்க. குட்டி குட்டி தோடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஜிமிக்கி செட் எல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கான். அதனால இப்ப வந்து குட்டி தோடு ஒரு ரவுண்டு, ஜிமிக்கி ரவுண்டு வந்து அந்த பக்கம். வாங்க, கோயிலுக்கு வந்துட்டு நம்ம பொறி வாங்காமையா? கோயிலுக்கான அத்தாச்சியே பொறி தான். எங்க போனாலும் வந்தாலும் பொறி வாங்காமன்றது கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாருமே பொரியில பொறி விரும்புறவங்க அதிகமா இருப்பாங்கல்ல, அதனால பொறி வாங்கியாச்சு. நம்ம வந்து ஹெவி க்ரௌடால மலையெல்லாம் சுத்தி பார்க்க முடியல. தண்ணியெல்லாம் வந்து அங்கங்க வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எதுவுமே இப்பெல்லாம் பார்க்க முடியாது க்ரௌட்ல. அதனால ரிலாக்ஸா இருக்கும்போது ஃப்ரீயா ஒரு நாளைக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து சாமி மட்டும், தேர்ல இருக்க சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பாருங்க பஸ் எல்லாம் எவ்வளவு க்ரௌடா இருக்குதுங்க. இதுல ஏறி நம்ம எப்படிதான் வீட்டுக்கு போக போறோம்னு தெரியல. அதுல அடிச்சு பிடிச்சி ஏறதான் இப்ப பெரிய விஷயமே. எல்லா பஸ்ஸுமே ஃபுல் க்ரௌடுங்க. ஏன்னா இவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தானே. சரி, நம்ம எப்படியாவது சீட்டை கிட்ட பிடிச்சி வீட்டுக்கு போவோம். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.